நம்முடைய மனதை உலுக்குகிற ஒரு மிகவும் சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த விக்கிரவாண்டி பகுதியில் செயின்ட் மேரிஸ் பள்ளியில் படித்த 3.5 வயது பச்சிளம் பெண் குழந்தை இன்றைக்கு மரணமடைந்திருக்கிறாங்க. அவர்களுடைய பெற்றோர்களிடம் ஆறுதல் கூறிவிட்டு அவர்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்பொழுது இந்த மரணத்தில் மர்மம் இருக்கிறது. பல்வேறு சந்தேகங்களை அந்த பெண் குழந்தையினுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் எழுப்புகிறார்கள். பள்ளி நிர்வாகம் பல முன்னுக்கு பின் முரணான பல தகவல்களை சொல்லியிருக்கிறது. செப்டிக் டேங்கில் அந்த குழந்தை விழுந்ததா சொல்றாங்க. ஆனால் செப்டிக் டேங்கில் விழுந்ததற்கான எந்த விதமான தடயமும் இல்லை என்று பெற்றோர்கள் கூறுகிறார்கள். அந்த குழந்தையினுடைய ஆடை நனையில, அந்த குழந்தையினுடைய மற்ற உடைமைகள் எதுவுமே செப்டிக் டேங்கில் விழுந்ததற்கான அடையாளமாக இல்லை என்பதை பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பெத்தவங்க கதறி அழுவும் போது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா பெண் குழந்தைங்களை கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளது உயிரின் மீது கூட அக்கறை இல்லாமல் இப்படி பள்ளி நிர்வாகம் செயல்படும் என்று சொன்னால் இவையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. ஏன்னா இது மாதிரியான பல சம்பவங்கள் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. பெண் குழந்தைகள் பள்ளி நிர்வாகத்தினாலேயே பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிற சம்பவத்தை நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி துன்புறுத்தப்படுகிற சம்பவங்களும் இப்பொழுது குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கிறது. எனவே காவல்துறை, தமிழக காவல்துறை முறையான விசாரணை நடத்தி, ஏன்னா அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, டீச்சர் அடிச்சதுனால தான் குழந்தை இறந்திருக்கு, இது செப்டிக் டேங்க்ன்றது இவங்க சும்மா டிராமா பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாதிக்கப்பட்டு உடனடியாக பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவே இல்லை. போலீஸுக்கு தகவல் தெரிவிச்சதா சொல்றாங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கல. 4 மணி நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அப்போ என்ன காரணம், எதை மூடி மறைச்சாங்க, எதுக்காக டிராமா பண்றாங்க? இவங்க சொல்ற தகவல்கள் எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. ஆம்புலன்ஸ் இட்டுட்டு போச்சுன்றாங்க, ஆனால் கார்ல தான் கூட்டு போயிருக்காங்கன்னு பல முரண்பாடான தகவல்கள் இருப்பதை பெற்றோர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். ஆகையால அந்த அடித்ததாக சொல்ற அந்த ஆசிரியர், இந்த பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் அந்த பள்ளியினுடைய ட்ரஸ்ட் நிர்வாகிகள் அத்தனை பேரும் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும். இந்த பெண் குழந்தை அவளுடைய மரணத்தில் இருக்கிற மர்மம் முறையான விசாரணையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு, இந்த பள்ளிக்கு சீல் வைத்து மூடுவதற்கான நடவடிக்கையை தமிழக பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம். இந்த பெற்றோர்கள் தன்னுடைய பெண் குழந்தையை இழந்து தவிக்கிற இந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறுகிற அதே சூழ்நிலையில் இதற்கு நீதி கேட்டு இறுதி வரை இந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் பக்கம் நாங்கள், எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்களுக்கு பார்வைக்கு வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்ததற்கு பிறகு இந்த விஷயத்தை நாங்கள் அது என்னன்றதை சொல்றோம். இன்னும் சந்தேக மரணம்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இல்லையா, இன்னும் முறையான விசாரணை நடத்தி இதற்கு பின்பாக யார் இருக்காங்களோ எல்லாரையும் விசாரணை வளையத்திற்குள் பாரபட்சமின்றி, வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க அப்படின்லாம் யாரையும் பார்க்காம பாரபட்சமின்றி விசாரணையை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறோம். தமிழகத்தில் நமக்கு நல்லா தெரியுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில் 19 வயது பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்கே விக்கிரவாண்டியில் 3.5 வயசு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கே பாதுகாப்பு இருக்குங்க? திருச்சி பக்கத்தில் ஒரு தலைமை ஆசிரியருடைய மகன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், டாக்டர் பரிசோதனை பண்றேன்னு சொல்லி அந்த படுபாவி பெண் குழந்தைகள் அத்தனை பேரையுமே சீரழிச்சிருக்காங்க. இதெல்லாமே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக செய்திகள் கொண்டே இருக்கிறது. பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் ஒரு பெரிய பதபதப்பில் இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் அந்த சாருங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கல. இப்போ ஏதோ திருப்பூர் கூட்டாளி அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது அந்த சோ கால்டு சாருங்கிறவர், அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் அந்த சாருங்கிறவர் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்கணும். அந்த யூனிவர்சிட்டியை ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய மனிதராக அறியப்பட்டவராக இருந்தவரால் மட்டும்தான் இதை பண்ணியிருக்க முடியுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஏதோ சாருன்னு வேற யாரையோ காட்டுற மாதிரி தெரியுது. முறையான விசாரணை நடத்துங்க. முறையான விசாரணை நடத்தி அந்த பெண்ணுக்கு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு பெண்ணு மட்டும் இல்லை, நீங்கள் முறையான விசாரணை நடத்தி இருந்தீங்கனாலே ஒரு 30 பேராவது இந்நேரம் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதே அந்த ஞானசேகரன் என்பவனால 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க அந்த பீரியாடிக்கலை பாருங்க,
அப்ப எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? நீங்க நியாயமான விசாரணை, நம்பிக்கைக்குரிய விசாரணை நடத்தினா இன்னும் பல பெண்கள் நாங்களும் பாதிக்கப்பட்டோம்னு வந்து சொல்லுவாங்க. அப்போதான் இந்த காவல்துறை மேல, இந்த விசாரணை மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஆகையால தமிழகத்தில் எங்கேயுமே பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.